ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஓ உதவி வரும் கண்மலைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். உதவி வரும் கண்மலைக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்தில் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் பிதாவே. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், வல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அப்பா நீ நல்லவர், நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர். இம்மட்டும் எங்களை வழிநடத்தினீர், இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி. இம்மட்டும் கூடவே இருந்தீரே, அதற்காக நன்றி. இம்மட்டும் கூட இருக்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya. நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், வல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே போதுமானவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம், வல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமே, எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அடைக்கலமே, எங்கள் கேடகமே, ஓ உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆலயத்தை சுற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, இந்த ஆலயத்தை சுற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஹalleluya. எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்னாடி நிற்க தகுதியுள்ளவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உமது கரங்களை தருகிறோம், உமது கரங்களை தருகிறோம், உமது கரங்களை தருகிறோம். நல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், வல்லவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், பரிசுத்தரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிற தெய்வமே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த இரவு வேளையின் ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக யாராவது ஒருவர் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒருவர் ஜெபியுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Stotram, 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 stotram. Hallelujah. Hallelujah. Stotram, stotram, stotram.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். எல்லாருக்கும் பழைய வருஷ வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் புது வருஷ வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு. அதனால் எல்லாத்துக்கும் பழைய வருஷ வாழ்த்துக்கள். நான் அனைவரும் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் இந்த பாடல்களை பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதிப்பேன், துதித்திடுவேன். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. இந்த பாடலை நாம் அனைவரும் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்தீரே. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. வல்லவான ஞான வினோதா, துதியே துதியே துதித்திடுவே. எல்லா குறையும் தீர்த்தீரே, கொல்லையாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, கொல்லையாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் அறுத்தீரே, அல்லல் யாவும் அறுத்தீரே. அலைந்த என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புலியாவும் படைத்தீரே, அம்பரவும் தன் வாக்காலே. அம்புலியாவும் படைத்தீரே, அம்பரமெல் எம்பரமெல்லாம் ஈந்தீரே, எம்பரமெல்லாம் ஈந்தீரே. நம்பினோரே தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உம்மை என்றும் என்றும் துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவே. அம்புலியாவும் படைத்தீரே,
போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே கண்ணின் மணி போல் காத்தீரே எம்மை துதியே துதியே துதித்திடுவே அண்ணலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே அண்ணலை உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே மன்னாய் எமக்கும் நீதானே மன்னாயமக்கும் நீர்தாமே என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே சீயோன் அம்புகள் காக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே சீயோன் அம்புகள் காக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவே தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே தேவானி உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே நீங்கணுகாமல் மறைவினிலே தேடியும் மலடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதியே துதியே துதித்திடுவேன் அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன் அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை அல்லும் பகலும் நித்தியமா அன்பே உம்மை துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் துதித்திடுவே ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் ஹalleluya 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 கண்ணின் மணி போல காத்தாரா இல்லையா நம்ம எல்லாரும் போன வருஷம் முழுவதும் 12 மாதங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இந்த வருஷம் முடியறதுக்கு நம்மளை கண்ணின் மணியே போல காத்தார் எந்த குறை இல்லாமல் நம்மளை வழிநடத்தி வந்த அந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ள இருதயத்தோடு ஆயிருப்போம் ஒரு நன்றி உணர்வோடு இருப்போம் மற்ற நாள்களைப் போல அல்ல இந்த நாள் ஹalleluya ஒரு நன்றி உணர்வோடு இருப்போம் இன்னும் ஒரு பாடலை நாம் பாடுவோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே அவர் இந்த வருஷத்துல நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ஹalleluya கேட்டதும் கேட்காததுமான நன்மை நினைக்காத நேரத்தில் சில நன்மைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு ஹalleluya அந்த தேவனை உற்சாகமாக நாம் கரங்களை தட்டி பாடுவோம் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே உள்ளத்தோடே
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையெல்லாம் நிறுத்தியாக்கிடுவார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறுத்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. அல்லேலூயா. நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்தார். அல்லேலூயா. பல வேளைகளில் அவரை மறந்துருக்கிறோம், அதுதான் பெரிய குற்றம். அவரை நினைக்காம இருந்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் நம் தேவன் பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. இம்மட்டும் நம்மளை வழிநடத்தி வருகிறார். எந்த குறை இல்லாமல் நாம் அவரை நினைக்கிறோமோ இல்லையோ, சில வேளைகள்லாம் சுத்தமாக மறந்துடுறோம். நன்மை செய்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நினைக்கிற மாதிரி இருக்கு.
ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, எல்லா நேரத்திலும் நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை வழி நடத்தி வருகிறார். அந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். அல்லேலூயா. உற்சாகமா கரங்களை தட்டி நாம் பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை வந்தோ, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் மறைந்து கொண்டே, மரணத்தின் விழும்பில் இந்த என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே, உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தே, மரணத்தின் விழும்பில் இந்த என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டே, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோ, பாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி
கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கோம் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது சாட்சியின் நேரம். நீங்கள் சாட்சி கூறுபவர்கள் முன்னாடி கடந்து வந்து சுருக்கமாக சாட்சி கூறலாம். ஒரு 11:30 முடிக்கிற மாதிரி. அதனால எல்லாரும் சுருக்கமாக ஓகே முன்னாடி கடந்து வந்து சாட்சி கூறுறவங்க கடந்து வந்து சாட்சி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்குது. போன டைம் இப்படி தான் நியூ இயர் சர்வீஸ்க்கு கூப்பிட்ட முதல்ல யாரும் வரல. அப்புறம் கடைசியில் எல்லோரும் வந்து டைம் வந்து பத்தாம் போயிடுச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் சுருக்கமாக எல்லாரும் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் பூரா நம்மளை கண்ணின் மணி போல் காத்திருக்கிறார். வந்து இங்கே நின்று காத்தாருன்னு சொல்கிறதே ஒரு சாட்சி தான் இல்லையா? ஓகே. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா கேட்க? ஓகே. ஃபஸ்ட்டு நான் என் கண்ணீரில் அடக்கும் போல் ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பெரிய சாட்சி இருக்க போகுதுன்னு எல்லாரும் மைண்ட்லேயும் இருக்கும். கரெக்டாக இருக்கா? ஏசப்பா 2 டைம்ஸ் என்னோட ஜீவனை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எந்த அளவுக்குன்னா கேள்விக்குறியா, எங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலிக்கு மட்டும் தெரிகிற அளவில் ஹாஸ்பிட்டல்லே ஆச்சரியப்படுற மாதிரி 2 டைம்ஸ் 2 வாட்டி என் ஜீவனை காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 7th படிச்சுட்டு இருந்தேன். நார்மலாக ஒரு வயிறு வலின்னு ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அது பொய்யா இருந்துச்சு. ஏன்னா இங்கே பொய் சொல்ல முடியாது இல்லையா? இங்கே நின்றுட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போகிறதுக்கு டிம்கி தரதுக்காக வயிறு வலின்னு சொல்லி உண்மையிலே எனக்கு வயிறு வலி வந்துடுச்சு. அப்பையும் யாரும் ஸ்கூல் போகிறதுக்கு தானேப்பா சொல்கிற, அதெல்லாம் கிளம்பு, ரெட்டை ஜடை போட்டு அம்மா அனுப்பிச்சி விட்டாங்க. போயிட்டு அங்கே வாமிட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு வந்தேன். இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கே புதுசாக இருந்துச்சு. என்னடா நம்ம எப்பயும் பொய் தானே சொல்லுவோம், என்னடா உண்மையிலேயே நமக்கு வலிக்குது அப்படின்னு ஆச்சு. அப்புறமா வீட்டுக்கு வரும்போது சித்தப்பா தான் என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனார். பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல். அங்கே போகும்போது ஃபுட் பாய்சன் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, மாத்திரை போடுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எதுவுமே என்னால் எடுத்துக்க முடியாது. என்ன சாப்பிட்டாலும் ஒரு 5 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க, உடனே வாமிட் எடுப்பேன். நான் இப்போயே இப்படி தான். அப்போ இன்னும் குட்டி வேறு, இப்போயே குட்டி தான் நினைப்பீங்க, எனக்கு புரியுது. இருந்தாலும் 7th இல்லையா, ரொம்ப சின்ன பிள்ளை, ரொம்ப துருன்னு விளையாடிட்டு வாயடிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நான். அப்புறம் என்னாச்சு, மாத்திரை எடுத்து சரி ஆகலை. 2 days ஆச்சு. சண்டே நைட்டு தான் எனக்கு ஹாஸ்பிட்டல்லே போகிறோம். அப்பா ஒரு ப்ரேயர் மீட்டிங் போயிருந்தார். வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், ரேவதி ஹாஸ்பிட்டலு. அங்கே போயிட்டு பார்த்ததுக்கப்புறம் நைட்டு வலி இருந்துச்சுன்னா தயவுசெய்து வந்துடுங்க, இது அப்பண்டிக்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி இன்னொரு டாக்டரும் சொன்னார், இது அப்பண்டிக்ஸாக இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஜோயல் அப்படின்னு சொன்னார், அப்பா ஃப்ரெண்டு டாக்டர். சரி ஓகே, நமக்கு என்ன லீவ் போட்டால் போதும், ஸ்கூலு அடுத்த நாள் மண்டே. யோசிச்சு பார்த்துக்கோங்க, என்ன தான் வயிறு வலி ட்ரிப்ஸ் போட்டாலும் அடுத்த நாள் ஜாலி நம்ம வீட்டில் இருக்க போகிறோன்ற மைண்ட் செட்டில் வீட்டுக்கு போயிட்டேன். நைட்டு வலி வந்தால் வந்துடணும்னு சொல்லிட்டாங்க. நானும் வலிக்கலன்னு சொன்னேன். கடைசியில் 2 மணி ஆகுது, செம்ம வலி ஆயிடுச்சு. சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு உடனே அப்பா என்னை தூக்கி போட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டோம். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு தான் ஸ்கேன் டாக்டர் வருவார். அது வரையும் எனக்கு வலி, தூங்க முடியல. சரி ஏதோ நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ 7thலேயே நம்ம ஏதோ கோத்ரூ பண்ண போகிறோன்னு அப்பையும் தோணுச்சு. அடுத்த ஒரு கதை இருக்குது, அதுக்கும் வரேன். அதுலேயும் இதே நிலமா தான். 2 வாட்டி இதே சுச்சுவேஷன், இதே மிராக்கிள் என் லைஃப்பில் நடந்திருக்கு.
அப்போது நைட் 2 மணி போயாச்சு, அட்மிட் ஆகிட்டோம். அடுத்த நாள் காலையில் 10 மணி டாக்டரு. மண்டே லீவு, ஜாலி, ஸ்கூல் லீவ் போட்டேன். ஆனால் இங்கே ஒன்று இருக்கே, இந்த பயம் ஒன்று இருக்கே. ஸ்கேன் எடுக்க போனால் எம்டி ஸ்டொமக் வரணும், யூரினில் அதுவும் பண்ணக்கூடாது, போகணும், ஏசி ரூமு, ஜில்லுன்னு ஏதோ ஜெல்லு வயிற்றில் தடவுறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஏதோ பேசுகிறாங்க குசு குசுன்னு. அந்த லேப் டெக்னீஷியன் டாக்டரில் வந்து உடனே ஆப்ரேஷன் தேட்டர் கூட்டிகிட்டு போகணும், ரொம்ப சீரியஸ் அப்படின்னாச்சு. என்ன ஆச்சுன்னா, ஆல்ரெடி நான் ஒன்றும் சாப்பிடாம டிம்கி கொடுக்குறதா, கண்ட லேஸ் குறுக்குறே அது இதுன்னு மட்டும்தான் சாப்பிடுவோமே, நம்ம சோறில் இறங்காது. அப்புறம் என்ன, ஒட்டக்குடல் வந்துருச்சு. வந்தது மட்டும் இல்லாமல் அது வெடிச்சும் போச்சு. ஸ்கேன் எடுத்துக்கப்புறம் தான் தெரிஞ்சு 17 மணி நேரம் ஆகுது அது வெடிச்சு. சீக்கிரம் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிடும், சின்ன பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் வெடிக்கவும் செஞ்சிடும். அப்போது வந்து ரொம்ப சீரியஸான நிலைமையாயிருச்சு. டாக்டர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இம்மிடியேட்டாக ஆப்ரேஷன் தேட்டர் போகணுன்னு சொல்லிட்டாங்க. பிரீத்தெல்லாம் வந்து அழுதுட்டு நின்றுட்டு இருந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வரும்போது, அவளும் குட்டி தான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் மயக்கத்துலேயே வர ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியே 3 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஒரு இவ்வளோ பெருசு குடல், அது எனக்கு அவ்வளோ விவரம் இல்லை தான், இருந்தாலும் லேப்ரோஸ்கோப் சர்ஜரி தான் பண்ணாங்க. ஏன்னா ஓப்பன் வயிறே கிழிக்கிறதா இருந்துச்சு. இல்லை லேப்ரோஸ்கோப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி, சின்ன பொண்ணு எப்படி ஓப்பன்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்லி, அப்போயும் அந்த டைம் வந்து அது ஒரு பெரிய அற்புதமாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டலில். யாரோ டாக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க என் ரூமுக்கு. பரவாயில்ல, தைரியமாக அந்த பொண்ணு முடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி. இன்னொன்று சீரியஸு, காப்பாற்றினா தான் வாய்ப்பு இருக்குது, வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலைமையில போச்சு. ஏன்னா அது ஆர்கன்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா 17 மணி நேரம்ன்றது பெரிய விஷயம். இன்னொன்று சின்ன பிள்ளை, தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி ஆச்சு. அது ஒரு வாட்டி என்ன பையன் ஜீவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு அற்புதமாக மாற்றி வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸும் ஆகிட்டேன் ஹாஸ்பிட்டலில், எல்லா டாக்டர்ஸும் நர்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறனால. அது ஒன்றா. அடுத்து இப்போது காலேஜ் சேர்றேன், ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் செம் படிச்சுட்டு இருக்கும்போது, இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 7-8 டேஸ் ஆகும். நார்மலாகவே 6-7 டேஸ் ஆகும். சரி, அந்த மாதிரி தான் ஆகுது போல் அப்படின்னு நினச்சேன். பட் 7 டேஸ், 8 டேஸ், 9 டேஸ், 10 டேஸ், 11 டேஸ், 12 டேஸ், 13, 14, 15, 15 நாள், 16 நாள், இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அப்போ முன்னாடியே வந்து அசால்ட்டாக விட்டுட்டோம் நாங்கள். சரி, ஓகே, நின்றோன்றதுனால. ஆனால் அப்பையும் வந்து எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, நம்ம ஏதோ மறுபடியும் ஏதோ நடக்கும் போல். நமக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, என்னடா அது சரியாக மாட்டேது, ஏதோ பிரச்சனை இருக்குது. அப்பா ஸ்கேன் எடுக்கலான்னு சொன்னால், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, சின்ன பிள்ளையெல்லாம் போய் ஸ்கேன் எடுக்கக்கூடாதுன்னு அவர் பிரச்சனை இல்லை, இன்னும் நினைப்பாங்க அப்படி இப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. டேப்லெட்ஸ் கொடுத்தாங்க, நான் எடுத்தேன், பட் ஸ்டாப் ஆகலைங்க அப்பயுமே. அப்போது அந்த டைம் தான் கரெக்டாக ஏசப்பா ஒரு டாக்டரும் லிங்க் பண்ணி விட்டார். தாத்தா அம்மாச்சிக்கு பார்க்குறவர் நசீர் டாக்டர். அப்போ தான் அங்கே எங்களுக்கு கிடைக்கிறாங்க அந்த டாக்டரு. அதனால் அவரோட இது மூலியமாக தான் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுதுன்னா, சாட்டர்டே மார்னிங் காலேஜ் கிளம்பணும். ஆனால் நான் லீவ் போட்டேன், ஏன்னா ஸ்கேன் பண்ணணும், டாக்டர் பார்க்கணும், ரொம்ப முடியல. ரொம்ப ஒரு ஜல்லியான அந்த அளவு எவ்வளோ என்னால் தாங்க முடியும். சின்ன பிள்ளை வேற, செம்ம வலி. யாருக்கும் தெரியாது நான் இவ்வளோ கோத்ரூ பண்ணுறது. ஸோ முந்தா நாள் நைட்டு ஒரு 7 மணி அந்த மாதிரி வந்து எனக்கு ஏதோ ஒன்று உணர்த்துறாரு ஏசப்பா. நான் வந்து பாட்டு யூஸ்வலாகவே பாடுவேன், வீட்டில் வர்ஷிப் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் வர்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து எனக்கு ஆவியானவர் வசனத்தை கொடுத்தாரு. என்னன்னா, 13 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு பிளேட்லெட்ஸ் என்னாச்சு. ஆக்சுவலி எனக்கு ப்ராப்ளம் பிளேட்லெட்ஸில். எனக்கு எத்தனை 15 நாள். அது குணப்படுத்தின ஆண்டவர் என்னை குணப்படுத்த மாட்டாரா? அந்த பொண்ணை 13 வருஷம் வழி நடத்தி உயிர் கொடுத்த ஆண்டவர் என்ன உயிர் கொடுக்க மாட்டாரா? எனக்கு செம்ம ஒரு புத்துணர்ச்சியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. இதை நான் தாண்டி முடிக்கிற வரைக்குமே நல்லா வந்து வித்தியாசம் தெரியும். நமக்குள்ளேயே பேசிப்போமா சம்டைம்ஸ், அதுக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் பேசுனது நம்மளால் மறக்க முடியாது. நமக்கு ரொம்ப மனசில் வந்து அது பதிஞ்சிரும், மறக்க மாட்டோம். அந்த டைமில் அது எவ்வளோ ஆறுதலாக இருக்குன்றதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம சொல்லிப்போம். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு கொடுக்குற ஐடியாஸ். ஆவியானவர் நம்மக்கிட்ட பேசும்போது ஒரு சூப்பர் ஃபீலிங் இருக்கும். அது நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அந்த அன்னைக்கு ரூமில். அடுத்த நாள் காலையில் ஆகுது, காலேஜ் போகல, லீவ் போட்டேன், டாக்டர் பார்க்கணும். காலையில் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். மஸ்காரெல்லாம் வந்துச்சா, வந்துட்டேன் கிளம்பி. தலை சீவில் ஒன்றும் இல்லை, ட்ரெஸ் மாற்றிட்டு நான் பேடில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரும்போது கண்ணெல்லாம் எனக்கு என்னமோ ஆறி ஆகுது. என்னமோ
புள்ளி புள்ளியாக தெரியுது. நான் சொல்கிறேன், அம்மா எனக்கு என்னமோ ஆகுதுன்னு சொல்கிறேன். உட்காரு, தண்ணி குடி, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, எனக்கு வேறு பாத்ரூம் வர அவசரமாக வருது, நான் போய் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நான் வரேன். லூஸ் மோஷன் வேறு, என்னால் என்ன பண்ண முடியும், என்ன தான் முடியலனாலும் வேறு வழியில் வரேன். ரூம்குள்ளே வரேன், அவசரமாக ஓடுறேன். நான் ஆனால் முடியல. வேகமாக ஓடும்போது கண்ணு டக்குன்னு இருட்டினதும் எனக்கு ஃபுல் கருப்பு. நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். நான் மயக்கம் போட்டு விழுந்தது பார்த்துட்டு எல்லாம் வராங்க. ஐயோ அப்படின்ற சவுண்ட் மட்டும் கேட்குது. ஸ்வீட்டி அம்மா அம்மா அப்படின்னு கத்துறா. வேறு யாரும். அதுக்கப்புறம் எனக்கு அதுவும் கேட்கல, கண்ணும் தெரியல, ஃபுல் இருட்டு. படுத்துட்டேன். வந்து பார்த்தா எனக்கு கையெல்லாம் இழுத்துட்டேன்றாங்க, கண்ணெலாம் மேலே போயிடுச்சுன்றாங்க, பயந்துட்டோங்கிறாங்க, என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டோன்றாங்க. ஆம்புலன்ஸ் கால் பண்ணலாமான்னு யோசிச்சோங்கிறாங்க. எல்லாம் கண்ணு முடிக்கிறப்ப எல்லாம் அழுதுட்டு இருக்காளுங்க. ஸ்வீட்டி சொல்லி அம்மா அப்பா ஒன்றும் இல்லை சிலுவையெல்லாம் போடுறாங்க. எனக்கு எதுவும் புரியல. நான் தூங்கி எழுந்துச்சு மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போட்ட மாதிரி இருந்துச்சு. முழிச்சிட்டேன். அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு டாக்டர் பார்க்க போனால் அவங்க பிளேட்லெட்ஸ் கம்மியாக இருக்குது, ரத்தமும் இல்லை, தயவு செய்து பிஎஸ்ஜி போயிருங்க, நம்மளால இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது. அந்த டாக்டர் கைவிட்டாங்க, அந்த லேடி டாக்டர். அப்பா வந்து இந்த டாக்டர் கிடைச்சான்னு சொன்னால, அம்மாச்சி தாத்தா பார்க்குற டாக்டர். அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த டாக்டர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜோயல், நீங்கள் குமரன் ஹாஸ்பிட்டல் போங்க, திருப்பூரில் என் பையன் அங்கே இருக்காரு புகாரி, நீங்கள் என்னோட ரெக்கமெண்டேஷன்லேயே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செலவும் கம்மியாக இருக்கும், ப்ராப்ளமும் இல்லை, சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே பார்க்குற பறவையிலே அவ்வளோதான், நம்ம குழியில் படுக்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுறாங்க எல்லா டாக்டரும். வரவங்கலாம் வந்து ரொம்ப குசுன்னு பேசுகிறது, பல்ஸை பார்க்குறது, இசிஜி பார்க்குறது, பிளட் லெவல் டெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. பீரியட்ஸும் ஸ்டாப் ஆகலை, அதுவும் மாற்றிட்டே இருக்கணும். பிளேட்லெட்ஸும் கம்மியாக இருக்குது. பிளேட்லெட்ஸ் முக்கியமாக வந்து அட்லீஸ்ட் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும், குறையக்கூடாது. தட்டணுக்கள் ஓகேவா, அது வந்து குறையவே கூடாது. ரத்தம் இருக்கோ இல்லையோ இது கண்டிப்பாக இருக்கணுமா. அப்போ அது எனக்கு ஹை ஆனால் தான் எனக்கு பீரியட்ஸே நிற்கும். அது வந்து எனக்கு 10,000 வந்து நின்றுச்சு கடைசிக்கு. அப்பயும் என்னாச்சு, உயிர் கொஞ்சம் கஷ்டம் தான், கிரிட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி வார்டில் வச்சுருந்தாங்க. அப்புறம் டக்குன்னு பேசி ஐசியூ மாற்றினாங்க. அப்பயுமே வந்து எனக்கு பிளட்டு தேவைப்பட்டுச்சு, பிளேட்லெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. உடனே வந்து அரேஞ்ச் பண்ண முடியல, கொஞ்சம் கிடைக்கல. கடைசியில் வந்து எனக்கு கிடைச்ச பிளட் வந்து சர்ச்சிலேருந்து மட்டும்தான், வேறு எங்கே இருந்துமே கிடைக்கல. என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லோரும் ரேர் அப்படின்னாலும் ஸ்வீட்டிஷன்லேயும் கொடுக்க முடியாது, அவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க. எனக்கு வந்து சர்ச்சிலேருந்து தான் பிளட் கிடச்சிச்சு. அப்புறம் ஏசப்பா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு கடைசி நிமிஷம் யாருக்கும் தெரியாது, அப்போது முக்கியமாக யாருக்குமே தெரியாது, ரொம்ப சீரியஸாக. அம்மாக்கே தெரியாது. அம்மா சும்மா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அட்மிட் ஆகிருக்காங்க தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாம் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காரு. ஷாலி இருக்காங்க, அவ்வளோதான், வேறு யாரும் இல்லை. ஐசியூ போகிறோம். ஓவர் நைட்லேயும் வந்து எனக்கு 2 யூனிட் பிளேட்லெட்ஸ், 2 யூனிட் பிளட்டும் ஏற்றணும். ஏன்னா ஐசியூவில் வச்சு தான் ஏற்றணும், வெளியே வச்சு ஏற்ற முடியாது. ஏதாச்சும் ஒன்று கிரிட்டிக்கல் நிலைமையாச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மானிட்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐசியூ ஏற்றுறாங்க, பிளட்டு பிளேட்லெட்ஸும் ஏற்றுறாங்க. ஐசியூவில் வச்சு ஏற்றிட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, கொஞ்சம் ஏறி இருக்கு. ஏன்னா ஏற்றிருக்கோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக கொஞ்சம் ஹையாக தான் காமிக்கும். ஆனால் ஐசியூவில் தான் இருக்கணும். பீரியட்ஸ் நிற்கலை, அதுக்கும் மாத்திரை எடுத்திருக்கேன், பிளட்டு ஊறதுக்கு மாத்திரை எடுத்திருக்கேன், சாப்பாடு சாப்பிடணும், எல்லாமே இருக்கணும். இன்னொன்று என்னென்னா ஐசியூவில் ஒரு கடுப்பான விஷயம், என்னை சுற்றி படுத்துட்டு வந்தேன். எல்லோரும் வயசானவங்க, எங்கே பட்டாலும் இருமிக்கிட்டு பாட்டி தாத்தா இந்த மாதிரி இருக்காங்க. நான் ஒருத்தி தான் சின்ன பிள்ளை. ஸோ நைட்டு ஃபுல்லாக தனியாக இருக்கணும். எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் என்னால் இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களும் எவ்வளோ நாள் நைட் ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களும் போயிட்டாங்க. நான் மட்டும்தான் நைட் இருந்தேன். அப்பயுமே வந்து ஏசப்பா என் கூட பேசிகிட்டே இருந்தார். என்னால் அது உணர முடிஞ்சிச்சு. யாருமே இல்லைன்ற ஃபீலிங்கே எனக்கு இல்லை. ரொம்ப ஏசப்பா அழகாக என்னை நடத்திட்டு வந்தார். அப்புறம் ஐசியூலேருந்து நார்மலோட வந்து அடிக்கடி செக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதம் நான் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறமுமே அப்போ வந்து பிளேட்லெட்ஸ் அடிக்கடி போய் செக் பண்ணணும், அது திரும்பி குறையக்கூடாது. பீரியட்ஸ் மறுபடியும் 6 வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்கணும். திடீர்னு எனக்கு கம்மியாகிற மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுனாலும் உடனே நான் மறுபடியும் டாக்டர் பார்க்கணும். மாத்திரை எடுத்துக்கிட்டேன், கண்டினியூஸாக 1 மாதம் எடுத்துக்கிட்டேன். ப்ரேயர் பண்ணி ஏசப்பா எனக்கு வந்து இப்போது 3 days கூட தாண்டறதில்லை. 15 நாள் 17 நாள் ஏசப்பா வந்து அப்பயுமே ஹாஸ்பிட்டலே பேசுகிற அளவுக்கு எனக்கு எல்லாமே நேர்த்தியாக நடத்தினார். ஏன்னா பிஎஸ்சி கொண்டு போன டாக்டர் கைவிட்டாங்க. அந்த டைமில் ஏசப்பா ஒரு டாக்டரை உள்ள லிங்க் பண்ணி விட்டார். அப்போ ஏசப்பா நாங்கள் அந்த டாக்டரை பார்க்க வச்சதுக்கான காரணம் எனக்கு சாட்சி வேணுன்றதுக்காக. ஸோ என்ன தான் ஜாலியாக இருந்தாலும், எல்லாமே பண்ணிட்டு பேசிட்டு இருந்தாலும், ஏசப்பா வந்து ரொம்ப அழகாக பேசுவார். உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து ஏசப்பா கூட உட்காந்து ஆராதிச்சுட்டு ரொம்ப நேரம் ஆராதிங்க, போதுன்ற அளவுக்கு ஆராதிங்க. தனியாக ரூமில் உட்காந்து பாடுங்க.
பாடி முடிச்சுட்டு ஒரு வசனம் எடுத்து படிச்சிங்கன்னா அழகா ஏசப்பா நம்ம கூட பேசுவார். ஏசப்பா அந்த மாதிரி என் வாழ்க்கையில் 2 சாட்சி இன்னும் நிறையா இருக்குது. நான் கீழே போய் விழுந்தேன் 12th. என் வாழ்க்கையை என்னையவே மாற்றிட்டாருன்னு சொல்லலாம். என் ஸ்கூல் லைஃபுக்கும் என் காலேஜ் லைஃபுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நடங்கவே மாட்டேன், துன்மார்க்கர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கேட்டகரினா. இப்போது ஏசப்பா என்னை அப்படியே மாற்றி அப்படியே என்னை அப்படியே வழிநடத்தி என் வாழ்க்கையவே மாற்றி இப்போ சாட்சியாக அவங்க எல்லாரும் முன்னாடி நிறுத்தியிருக்காரு. நான் ஏசப்பா வந்து ஆராதிக்க விரும்புகிறேன், அவருக்காகவும் ஓட விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் இல்லைங்களா? கர்த்தர் பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிறாரு. நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு, பல நாமங்கள் உண்டு. அதில் வந்து ஒன்று ஆகார் வந்து அந்த வனாந்திரத்தில் இருக்கும்போது சொன்னாங்க, என்னை காண்கிற தேவன். நம்ம கடந்து வர பாதைகளை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான காரியம் ஒன்றுமே இல்லை. அது மாதிரி அவருடைய, நான் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் வந்து சுகமளிக்கிறது. யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன். நம்ம கடந்து வருகிற நம்மளுடைய எல்லா பாதைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. பாப்பா சொன்ன மாதிரி வந்து ஆண்டவரால் செய்ய முடியாத அற்புதம் எதுவுமே இல்லை. 13 வருஷமாக இருந்தாலும் சரி, அது 13 நாளாக இருந்தாலும் சரி, அவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். அவர் நேற்றைக்கும் இன்றைக்கும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். அந்த காலத்தில் அவர் செஞ்சார், அது இன்றைக்கும் அவர் செய்ய வல்லவராக இருக்கார், இனிமேல் அவர் செய்ய வல்லவராக இருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அம்மா வாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் இருந்தேன். எப்படி இருந்தேன் என்னன்னு எனக்கே தெரியாது. ஒரு நாள் எல்சடா சபையில் வாலி பிள்ளைங்க கூடி ஜெபிச்சிருக்கிறாங்க. எனக்கு ஏசப்பன்னா என்னன்னே தெரியாது. அப்போ அப்படின்ட்டு ஏசப்பா பேசிக்கிறாரு, என் மகன் மரணத்துக்கு போராடுறா, போய் ஜெபிங்கன்னு. நான் இருந்த ரூம் அடையாளம் காமிச்சிருக்கிறாரு. அங்கேருந்து அவங்க 5 பேர் வந்துட்டாங்க. நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட அந்த மகன் இறந்துரு, உங்கள் மனைவி எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிக்கிறாங்க. நான் வாடகை வீட்டில் இருக்கிற கொண்டு போக முடியாதுங்காட்டி, சரி அனாதின்னு கையெழுத்து போட்டுருங்க, அவங்க எடுத்து அடக்கம் பண்ணியிருப்பாங்கன்னு கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. காலையிலேயே அவங்க மத்தியானம் சபையிலிருந்து வந்து டாக்டரு கேட்டிருக்குறாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோன்னு. ஜெபிங்கன்ட்டு இருக்கிறாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு 3 நாளையில் அந்த சகோதரிக்கு சுகமாகு, அப்படி இல்லை போயிட்டா நாங்கள் எடுத்து அடக்கம் பண்ணிக்கிறோன்னு அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போன மறுநாள் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. என்னால் நடக்க முடியாது, தூக்கிட்டு போய் உட்கார வைக்கணும், படுக்க வைக்கணும். ஏசப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அதை மட்டும்தான் சொல்லுவேன். ஒரு நாள் எடுத்து உட்கார வச்சுருந்தாங்க. எனக்கு என் காதுக்குள்ளே சத்தம், மகளை என்ற கருத்தை பிடிச்ச எந்திரி எந்திரி மகளேன்னு. நான் எந்திரிச்சு நடந்துட்டேன். டாக்டரெல்லாம் என் தோளை தட்டினாங்க, உங்களை ஆண்டவர் சுகம் கொடுத்துக்கிறாருன்னு. அப்புறம் இப்போ நான் பெருந்துறைக்கு போனேன். போய் சனிக்கிழமை ஸ்கேன் எடுத்தோம். திங்கக்கிழமை வர சொன்னாங்க. திங்கக்கிழமை கூட்டிகிட்டு போகிறக்கு ஒருத்தர் இல்லை. சரி செவ்வாய்க்கிழமை போகலான்னாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கூப்பிட்டங்காட்டி வள்ளின்ட்டாங்க. நான்
சரி இன்றைக்கி போய் ரிப்போர்ட்டு வாங்கி என்னென்னு பார்க்கணுன்ட்டு நான் ஒரு டீமாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டேன். என் சித்தி பையன் வந்து, அக்கா நாளைக்குன்னா நான் வரேன், இன்றைக்கி வர முடியாதுன்னு. இல்லையப்பா, ரிப்போர்ட்டு வாங்கலின்னா பேசுவாங்க, நான் போகிறேன், நீ என்ன நடந்தாலும் சரி ஏசப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நின்னேன். இப்போ எங்கள் தம்பி பொண்டாட்டி ஃபோன் பண்ணாங்க, அக்கா பஸ் ஏறிட்டீங்களான்னு. இல்லைப்பா இங்கே தான் இருக்கிறேன்னு. இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு எங்கள் தம்பி சம்சாரை கூட்டிகிட்டு போச்சு. கூட்டிகிட்டு போய் நடக்க முடியல. அப்போ ஆளில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார். அவர் பார்த்துட்டு, உட்காரம்மா வண்டிக்கு ஃபோன் பண்ணுறேன்னு ஃபோன் பண்ணி வண்டி வந்து கூட்டிகிட்டு போச்சு. அங்கே போய் டாக்டரை பார்த்துட்டு ஒரு அம்மா முன்னாடி எழுதிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு வண்டிக்கு ஃபோன் பண்ணுங்க, இந்த அம்மாவை கொண்டு விட்றதுக்கு, உட்காரம்மா அப்படின்ட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. கர்த்தர் எனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தார். இன்னைக்கு நான் சபைக்கு வருவேன்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏசப்பா நான் சபைக்கு வரணும், உண்மையை ஆராதிக்கணும், உமது பாதத்துக்கு வரணும் அப்படின்னு என்னால் வர கர்த்தர் கிருபை செய்தார். அதே மாதிரி இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த உடக்கையை அடிச்சுட்டு வரவேன் வந்தா, நான் காலங்காத்தால் அதை இது கொடுக்க மாட்டோம் நல்லா சொல்லாட்டீங்கன்ட்டு உள்ளே போயிட்டேன். அவன் 2 சத்தந்த, அம்மா உங்களுக்கு ஏசப்பா துணை இருக்கிறாரு, உங்களுக்கு ஏசப்பா துணை இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டான். கர்த்தரோட கிருபைக்கு கூட ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் நன்றி செலுத்துகிறேன். இப்போ நான் பஸ் ஸ்டாப்புக்கு வந்தேன். இது ஒரு பெரிய சாட்சி. பஸ்ஸெல்லாம் வந்துருச்சு. நான் எப்படி போவேன்னு தெரியாது. எங்கள் தம்பி கூப்பிட்ட, தம்பி நான் பூடு ஓட்டிகிட்டு இருக்கிறேன், வரக்கு லேட் ஆகும் அக்கான்னு. என்ன பண்ணுறது அப்படின்னு நின்னேன். ஒரு வாலிப தம்பி வண்டியில் போக நின்று ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. என்னை கூப்பிட்டு, நீங்கள் எங்கம்மா போகணுன்னாங்க. கவண்டம்பாளையம் 4 ரோடுங்க, வாங்கம்மா நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு கொண்டு வந்து விட்டுட்டு கை கொடுத்து குலுக்கிட்டு, அம்மா நான் வீடு கட்டுறேன், எனக்கு ஜெபம் பண்ணிக்கங்க, காணிக்க போட்டுருங்க, என் பேர் தாமோதர், எனக்கு ஜெபம் பண்ணிட்டு வாங்கம்மான்னு பணம் 100 ரூபா கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது. அவங்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய பரிசுநாமம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியன கூட சாட்சியங்கள் கொடானுக்கு நன்றி. கர்த்தர் அடியனன் குடும்பத்தையும் கடந்த வருஷங்கள் ஆரம்பம் முதல் இந்நாள் மட்டும் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து கொண்டு இந்த ஆரண கலந்தருக்கு உதவி செய்து கர்த்தர் செய்த நன்மையிலே சாட்சியை சொல்ல தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்கு தேவனுக்கு நான் கொடானுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த வருஷங்கள் முழுவதும் தேவனின் கிருபையாக என்னை பாதுகாத்து கொண்டார். அதற்கு கொடான கொண்டு சோத்திரம். அடியனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். நான் அது போன வருஷம்லாம் நான் சாட்சி சொல்லவே இல்லை. இப்போ இன்னைக்கு சொல்லலான்னு சொல்கிறேன். எனக்கு பையன் 1 பிள்ளை 1. எனக்கு கல்யாணமாக 26 வருஷம் ஆயிடுச்சு. என் பையன் 7 வயசுலேருந்து எங்கள் மாமியார்கிட்ட தான் இருந்தான். புள்ள 4 வயசுலேருந்து நான் எங்கள் வீட்டில் இங்கே வாய்ப்பரில் இருந்து நான் வளர்த்திட்டு இருந்தேன்.
அப்போ எனக்கு ரொம்ப வைராக்கியமாக இருந்துச்சு. சரி நாம் எங்கள் வீட்டுக்கார் வந்து முஸ்லீமு. அப்புறம் நம்ம அப்படி கல்யாணம் பண்ணி போயிட்டோம், நம்ம தப்பு பண்ணிட்டோம், பிள்ளையாவது நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளே வளர்த்தோடு சொல்லிவிட்டு பிள்ளை +2 மட்டும் படிக்க வச்சேன். அப்புறமேட்டு பிள்ளை கேட்டங்காட்டி அம்மா நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறேன்னு சொன்னேன். சரி கண்ணு படிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணலங்கண்ணே. அப்போ டெய்லி ஆலயத்தில் வந்து காலை 4 மணிக்கு ஆலயத்தை திறந்து ஜெபம் பண்ணிட்டு போவேன். அப்புறமேட்டு எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கிடச்சிது. கவுன்சிலிங் போனோம்னா 2-3 காலேஜ் கிடச்சிது. அப்புறம் அதிலலாம் எனக்கு எடுக்க விருப்பம் இல்லை. அப்புறம் பார்த்தா சிஎஸ்ஐயில் பிஷப் காலேஜில் வந்து நர்சிங்க்கு அவளுக்கு இடம் கிடச்சிது. அப்போ நான் சொன்னேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, நான் பிள்ளைய அதில் தான் சொல்லி படிக்க வைக்கலாம், ஆண்டவருக்குள்ளே பிள்ளைய வழி நடத்தலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமாக, ஃபீஸ் ரொம்ப அதிகம், அதில் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பிச்சை எடுத்து அது பிள்ளைய படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரே வாசகமாக பிள்ளைய படிக்க வச்சேன். 3 வருஷம் முடித்தான். அப்புறமேட்டு ரொம்ப இதாக இருக்கிறப்போ பிள்ளை வந்து எங்கள் முஸ்லீமில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆண்டவரே நான் என்ன தப்பு பண்ணேன்னு ரொம்ப அழுது ஒவ்வொரு நாளும் கவலையோடு நான் இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வேலைக்கு போகிறப்போ ரொம்ப கவலையோடு இருப்பேன். நம்ம ஏதோ ஒன்று பண்ணிக்கலாமா, நம்ம ஏற்க இந்த உயிரை வச்சுட்டு இருக்கோன்னு அப்படின்லாம் நினைப்பேன். ஒவ்வொரு நாளும் முழிச்சு பார்ப்பேன், எங்கள் அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம எங்கேயாச்சும் போய் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் நல்லா நினைப்பேன். அப்புறமேட்டு அப்புறம் நம்ம ஏசப்பாவை நினச்சிட்டு ஏசப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு வழி கட்டுவாருன்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருந்துருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆஸ்பத்திரி போகிறப்ப பார்த்தா எனக்கு டாக்டர்கிட்ட ஒரு மீட்டிங்கு. டாக்டர் போய் பார்க்குறப்போ இப்போ தான் வந்தீங்களா சிஸ்டர்? ஆமாங்க சார். அப்போ டாக்டருக்கு முன்னாடி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். எனக்கு சுய நினைவெல்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போ டாக்டர் எப்படி எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சர்க்கரை வந்து 390 இருந்துச்சு. அப்புறம் எனக்கு சர்க்கரை இருந்ததே எனக்கு தெரியாது. நான் அந்த கவலையில் எனக்கு பட்டு சர்க்கரை வந்துருச்சு. அப்புறம் பார்த்துட்டு நான் ஆண்டோட ரொம்ப பாரமாக இருப்பேன். அப்போ நம்ம சர்ச்சில் ஒரு பாஸ்டர் வந்தார். அப்புறம் என்னை கூட்டு ஒரு நாள் கேட்டார், ஏங்க சிஸ்டர் இப்படி இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லப்போ எனக்கு இப்படியெல்லாம் அவர் சொல்கிறேன், சார் எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னங்காட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க சிஸ்டர், காலையிலே நைட்டு நீங்கள் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார், உங்கள் கவலைகளெல்லாம் மறப்பாருன்னு அந்த பாஸ்டர் சொல்லுவார். அப்போ நான் பைபிளெல்லாம் படிக்க மாட்டேன். எனக்கு வீட்டுக்கார் வந்து ஜெபம் பண்ண விட மாட்டார், பைபிள் படிக்க விட மாட்டார். சண்டையாகவே இருக்கும், ஒரே போராட்டமாக இருக்கும். 25 வருஷமாக அப்படி தான் இருக்கும். அப்போ நானும் சரி நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு வைராக்கியமா, சரி நம்மளுக்கு இனி என்ன இருக்குது, பிள்ளையும் போயாச்சு, வீட்டுக்காரும் இப்படி, இன்றைக்கி நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம வந்து நீ ஆண்டவருக்குள்ளே வரலாம், சரி பைபிள் தான் படித்து பார்ப்போமே அப்படி சொல்லிவிட்டு ஆதியாகமம் 39 அதிகாரம் நான் டெய்லி மனப்பாடம் பண்ணி அது 39 அதிகாரம் நான் சொல்லுவேன். புதிய ஏற்பாட்டில் 26 ஆகமங்களும் மனப்பாடமாக சொல்லுவேன். இப்போ பார்த்தா நான் இப்போ பழைய ஏற்பாடு முடிச்சுட்டேன். புதிய ஏற்பாடில் வந்து ரோமர் மட்டும் படிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். என்ன கஷ்டம் வந்தாலும் வைராக்கியமாக ஒரு நாள் கூட நான் பைபிள் படிக்க தவறாக விட மாட்டேன். அப்படியே ஒரு நாள் எதை விட்டுட்டா கூட அடுத்த நாள் செய்தி படித்து இப்போ நீ பைபிள் படிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த 25 வருஷங்களும் நான் கடன்கள் கஷ்டம், ஒரு நாள் சோறாக்குனோம்னா 2 நாளைக்கு வச்சுக்குவேன். ஆனால் இந்த பைபிள் படிச்சிருந்தது ஒரு 6-7 மாதமாக தான் பைபிள் படிச்சிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய கடன்லாம் என் தேவன் தீர்க்க உதவி செய்தார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி 3 வேளை சாப்பாடு, நல்ல 3 வேளை சாப்பாடு சாப்பிட என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய கிருபையிலும் மனுஷன் தயவிலுமால என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். எனக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா தான் அப்போ எனக்கு சம்பளம் வரும். சம்பளம் வந்தால் கடன் கட்டுறக்கே பத்தாது, வட்டிக்கு காசு வாங்கி நான் சாப்பிடுவேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தங்கச்சி மூலியமாக எனக்கு இப்போ மாதம் பணம் கொடுக்க உதவி செய்திருக்கிறார். எங்கள் நர்சக்கா வீட்டு வேலைக்கு போவேன், அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லபடியாக ஆண்டவருக்கு நான் தசம்பாக அந்த வருஷமும் செலுத்தவே மாட்டேன். இப்போ இடையில செலுத்துவேன், பணம் வராது விட்டுருவேன். ஆனால் இந்த வைராக்கியமாக கடைசி மட்டும் ஆண்டோட ஆலயத்துக்கு எவ்வளோ காசு வந்தாலும் கொண்டு நான் போனேன். தேவன் கிருபை செய்திருக்கிறாரு. எனக்கு சக்கரை இப்போ பார்த்தீங்கன்னா 124, 390 இருந்துச்சு எனக்கு சக்கரை. இப்போ 124 நார்மலாக என் தேவன் கிருபை செய்திருக்கிறார். குடும்பத்தில் சமாதானமாக சண்டைன்ற பேச்சுக்கே இடமில்லை. இனி சமாதானமாக வைத்த கிருபைக்கு கொடான நன்றி. தேவனை நம்பி வாழ்கிறப்பிலும் ஒரு நாள் அவர் கைவிடாமல். ஆனால் இந்த வருஷம் தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். எங்கள் அம்மாட்ட கூட சொல்லுவேன், ஆமாம் கவலையோடு பாரத்தோடு வருவோம்னாம்மா, இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கார இப்போ இல்லை, ஊருக்கு போயிட்டாங்க. சந்தோஷமாக வீட்டில் ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் வச்சுட்டு ஆலயத்துக்கு வந்து எனக்கு இன்னைக்கு 25 வருஷத்தில் சந்தோஷம். இன்றைக்கி என் தேவனுக்கு எனக்கு உதவி செய்து இருக்கிறார். என் ஜீவன நாளெல்லாம் கத்திரக்கிற சாட்சியமாக தேவன் கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த சிறு சாட்சியை முடிச்சுக்கிறேன்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாள் வந்து ஜனவரியிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அதிசயங்களும் அற்புதங்களும் செய்கிறாரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, என்னுடைய பேத்தி 10 மாத குழந்த, அவன் வந்து மண்டைக்குள்ளே உடஞ்சி இதாயிருச்சு. அது ஆப்ரேஷன் பண்ணணுன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகாது, உயிருக்கு தான் உத்தரவாதம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்படியே பொழைச்சி வந்தாலும் 2 வருஷத்துக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கர்த்தர் நல்லவர். நான் சபையாரெல்லாம் எங்களுக்காக இவங்கெல்லாம் எல்லாமே ஜெபிச்சாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் கர்த்தர் அற்புதமாக ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, நல்லா போயிடுச்சு குழந்தைக்கு. அப்புறம் 2 வருஷம் மருந்து சாப்பிட்ணுன்னா அதுவும் தேவையில்லை, அற்புதமாக எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, ப்ளட்டு எல்லாமே நல்லா நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த என்னோடய பெரிய பேரை வந்து ஜெரோமை வந்து கொஞ்சம் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி அது அவனுக்கு ஒரு ஆபத்து வரா மாதிரி இருந்தது. அதுலேயும் பாதுகாத்து வழி நடத்தி வந்தார். அப்புறம் இப்போது இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பாப்புக்குட்டி சுபிச்சா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகலன்னா நான் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சா. சரி வா போகலாம் அப்படின்ட்டு, சரி கர்த்தர் நம்ம கூட இருப்பார் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ரொம்ப இருட்டாகவே இருந்துச்சு. அந்த பூட்டும் போது நான் சொன்னேன், இன்னும் இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னதே டப்புன்னு லைட் வந்துச்சு. பூட்டிட்டு வெளியே வந்துட்டோம். அப்புறம் வந்ததையும் இந்த காட்டு வழியாக வரோம், ஒரே இருட்டாக இருக்குது. ஆனால் கர்த்தர் நல்லவர். நல்ல வெளிச்சமாக தான் இருந்தது. வெளிச்சமாக தான் கூட்டிகிட்டு வந்தார். பிள்ளைகள் 2 ஜெரோமும் அபிஷேக்கும் நாங்கள் இயேசுவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. கர்த்தர் கிருபையாக ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து காட்டுப்பகுதியில் எங்களை நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்தார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2025 வருஷம் எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எனக்கு கஷ்டமாகவே இருந்தது. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் விழுதல், ஏமாற்றங்கள், தோல்விகள் எல்லாமே இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிரந்தரமாக இருந்தது. அது என்னென்னா கர்த்தருடைய இரக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இருந்துச்சு என் வாழ்க்கையில். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில் அது மட்டும்தான் என்னை ஆறுதல் படுத்தி, என்னை தேறுதல் படுத்தி, என்னை இந்த தேவ சமூகத்தில் என்னை நிறுத்தி இருக்கிற அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும். அது எனக்கு கிடைக்கலைன்னா நானே நாளில் நான் நிற்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால் நான் நிற்கிறேன். வசனம் என்ன சொல்லுது? நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபைங்கிற மேலே தேவன் அந்த வசனத்தை கொடுத்து நம்மளை ஆற்றி என்னை தேற்றி, என் குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது எல்லாத்தையும் பிறரை மன்னிக்கும்படி செய்தார். ஆண்டவர் என் குடும்பத்தை எடுத்து நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் தாமே அவருடைய கிருபை இரக்கம், அவருடைய கண்களில் தயவு இரக்கம் கிடச்சபடிச்சினால என் குடும்பம் மட்டும் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா பிரிவினைகள் எத்தனையோ எப்படியே போயிருக்கும். ஆண்டோடைய கரம் மாத்திரம், அவருடைய கிருபை மாத்திரம் இருந்தபடினால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் எத்தனையோ பாரங்கள், ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 25 எனக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அந்த கடினமான பாதையில் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. என்னுடைய வாழ்க்கையில் கடினமான பாதையில் இந்த 25 நான் கடக்கிறதுக்கு என்ன இருந்ததுன்னா, கர்த்தருடைய பலனும் அவருடைய இரக்கம் கிருபை தான் இருந்துச்சு என்று நான் நினச்சி பார்க்கும்போது, ஆண்டவரே உங்கள் கிருபை மாத்திரம், உங்கள் இரக்கம் மாத்திரம், நீங்கள் மாத்திரம், உமது வசனம் மாத்திரம், உமது வசனத்தின் வெளிச்சம் மாத்திரம் இல்லைன்னா
நான் இருளில் பங்கடைஞ்சிருப்பேனே, என் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி அந்த வசனமெல்லாம் இந்த வார்த்தைகள் எனக்கு கிடைக்காம இருந்திருந்தேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் எப்படி இருந்திருப்பேன், என் குடும்பம் எப்படியே போயிருக்கேன். ஆண்டவர் தாமே அவருடைய கரம் மாத்திரம் அது இருக்கான், அவருடைய கிருபை இருக்குபடினால தான் உங்களுக்கு முன்னாடி நான் கர்த்தர் என்னை சாட்சியை நிறுத்தியிருக்கிறார். அதுக்காக கோடா கோடி நன்றி ஆண்டவருக்கு. சிறுசாட்சியை முடிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2026 வருஷம் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் காத்துட்ருக்கிறது போலவே தெரிகிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இந்த 25 கடந்தாலும் 26 தேவனை ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறதா நான் என் கண்கள் காண்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷ துவக்கத்தில் நான் பெங்களூரில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன். எனக்கு சீனியர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்காம ஆண்டவர் 10th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அங்கே ஒரு பெரிய காம்படிஷன். அப்போது ஆண்டவர் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம எங்களுடைய ஹெச்ஓடி எங்களோட பிரின்சிபலோட கண்களை தயவு கொடுத்து எனக்கு அந்த 10th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய கிருபையை ஆண்டவர் தந்தார். அப்போது நான் அப்போ ரொம்ப ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்போது நீங்கள் என் கூடயே இருக்கணும், நீங்கள் என் கூட இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஏன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. எப்படி நான் ரிவிஷன் கொடுப்பேன், எப்படி பிள்ளைங்கள எல்லாரையும் 10th ஸ்டாண்டர்டுங்கும் போது சென்டம் ரிசல்ட் காமிச்சே ஆகணும். அப்போ அப்படிங்கும்போது ஆண்டவர் எப்படி நீங்கள் என்னை நடத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்கள் என் கையை பிடிச்சிக்கோங்க, நானும் உங்களை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி ஆண்டவர் இம்மட்டும் போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண தேவன் கிருபை பாராட்டினார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, நீ ஃபஸ்ட் இயர் எடுக்கும்போதே சீக்கிரமாக முன்னால் எடுக்க முடிஞ்சுதே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பெரிய காரியம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் படிச்சிட்ருக்காங்க, பிஹெச்டி பண்ணிட்டுருக்காங்க. அப்போது அவங்களுக்கு 4 years வரைக்கும் நீங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. திடீர்னு அந்த பிரின்சிபலுக்கு என்ன வந்ததோ தெரியல, 3 years வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், 4th year எல்லோரும் காலி பண்ணி போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எங்கள் கூட சேர்ந்து ஒரு 4-5 பேர் அங்கே பெங்களூரில் வீடு கிடைக்கிறதுங்கிறது குதிரை கொம்பு, ஏன்னா அவ்வளோ ரெண்ட்டு பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், ஏசப்பா நீங்கள் தான் அந்த படிப்புக்காக எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்போது எங்களை நீங்கள் நடத்துவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஏசப்பா, நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நீங்கள் எங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அதுக்கு நேராக எங்களை கூட்டிகிட்டு போங்க, உமக்கு சித்தமில்லாத வழியை எல்லாம் நீங்கள் அடைச்சி போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவோம். அப்போது ஒரு வீடு ஆல்மோஸ்ட் நாங்கள் அட்வான்ஸ் கொடுக்க போகிற நேரம், எனக்கும் சேல்ரி, அவங்களுக்கு படிக்கிறதுனால ஸ்டைஃபன் மட்டும்தான் கிடைக்கும். அப்போது எவ்ரி மந்த்து 15,000 ரெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம். அப்போது ஏசப்பா சரி ஒரு வேளை இதுதான் நீங்கள் எங்களுக்கு அவங்க பயங்கர ப்ரேயர்ஃபுல்லான லேடி, நாங்கள் போனோன்னா அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், உங்ககிட்ட நான் சாவி கொடுத்துட்டு நான் போயிடுறேன், பொண்ணு வீட்டுக்கு போயிடுறேன், அவங்க கனடா போவாங்க, நான் அங்கே போயிடுவேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்லாம். ஒருவேளை அவங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு எங்களை அங்கே கூட்டிகிட்டு போனவரே, தெரியாது ஏசப்பா நாங்கள் எப்படி கொடுக்க போகிறோம், ரெண்ட்டு கொடுக்க போகிறோம்லாம் தெரியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். அட்வான்ஸ் கொடுக்கறக்கு ஒரு 3 நாள் முன்னாடி எங்கள் பிரின்சிபல் நான் குவார்ட்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன், எங்கள் ஸ்கூலுக்குள்ளேயே குவார்ட்டர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். 3 நாளைக்கு முன்னாடி பிரின்சிபல் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நீ குவார்ட்டர்ஸ் உள்ளேயே வந்துடலாம், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் நீங்கள் ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே நீங்கள் வந்துடலாம் அப்படின்னு. அப்போது ஆண்டவரே நீங்கள் எப்படி இப்படி ஆச்சரியமாக எங்களை நடத்துகிறீங்க சாமி, நீங்கள் நல்லவர் எங்களுக்கு தெரியும் ஏசப்பா, ஆனால் அந்த போர்டு அதை கிளியர் பண்ணி எங்களுக்கு எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. மே 30க்குள்ளே நாங்கள் வீடை காலி பண்ணியே ஆகணும், காலி பண்ணலன்னா ஜூன் 1-2 தேதி இருந்தால் கூட நாங்கள் 20,000 அங்கே இருக்கிற இடத்துக்கு கட்டிட்டு தான் நாங்கள் வெளியில் வரணும். அப்படிங்கும்போது ஏசப்பா நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியாது, இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நீங்கள் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க, நீங்கள் வாக்கு மாறாத தேவன், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நீங்கள் ஒருபோது எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தபோது நிஜமாகவே அந்த ஆண்டவர் அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் அந்த கடைசி வரைக்கும் நம்ம உண்மையாக அவரை நம்புகிறோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக சோதிப்பாருன்னா அது அவருக்கு பிரியம். என் பிள்ளை என் கூடயே இருக்கிறாளா, என்னை நம்புகிறாளா, கடைசி நேரத்தில் என்னை மறுதளிக்கிறாளா, என்னை கோவப்படுத்தி திட்டுறாளா அப்படின்னு சொல்லி பார்ப்பார்.
நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சாக்லேட் கேட்டோன்னா கொடுத்துட்டா அதை வாங்கிட்டு போயிருங்க. கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, டபுள் சந்தோஷம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி 30ஆம் தேதி வரைக்கும் எங்களுக்கு வந்து நாங்கள் போவோமா என்ன பண்ணுவோன்னே தெரியலை. ஆனால் அந்த 30ஆம் தேதி கையில் ஆண்டவர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்க வச்சார். கடவுளை பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போது 30ஆம் தேதி எங்கள் கையில் கிடச்சது. 31ஆம் தேதி உடனே வெக்கேட் பண்ணி வந்துட்டோம். 1ஆம் தேதி இருந்தால் கூட நாங்கள் 20,000 ரூபா கட்டி இருந்திருக்கணும். அப்போது ஆண்டவர் வந்து எங்களுக்கு அங்கே நாங்கள் கேம்பஸ் வந்தது ரொம்ப குட்டி வீடு, ஒரு பெரிய ஹாலு, கிச்சனு, ஒரு ரூம், அவ்வளோதான். நாங்கள் 5 பேர் அங்கே இருக்கணும். இப்போ என்ன இப்படி ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்லாம் கொஞ்சம் அப்பப்போ நான் முறுமுறுத்து அப்புறம் தான் சாமி புடனையில் தட்டி ஒன்று சொன்னார். நான் வந்து அப்புறம் பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து வெளிநாடு போக வேண்டியதாயிருச்சு, தம்பியும் வெளிநாடு போயிட்டான். அப்போ நாங்கள் 3 பேர் லேடிஸ் மட்டும், நான், பாப்பா, மாமியார் 3 பேர் மட்டும் வெளி இடத்துல இருந்திருந்தோன்னா அது எப்படி வயசானவங்க அவங்கள தனியாக விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டுனா அவங்களுக்கு எதுனா தொந்தரவுனா யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அப்போ அழகாக காமிச்சு கொடுத்தாரு. என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்லவே இல்லை, என்னுடைய வழிகளும் உன் வழிகள் அல்லவே அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழகாக உணர்த்தி காமிச்சார். அப்போ நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அது சின்ன வீடாக இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அதை ஆசீர்வாதமாக அது ஒரு நிறைவாக இருக்கத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். அப்போது அங்கே இருக்கிறனால என்ன பிரச்சனை இல்லைன்னா, பாப்பா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி வர்றது நான் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போகணுங்கிறது இல்லை. அவள் ஆடு கிளம்பி அவள் வந்துடுவா. திடீர்னு எங்களுக்கு 5 o'clock வரைக்கும் மீட்டிங் வச்சுருவாங்க. அது வரைக்கும் அவளை ஸ்கூலில் வச்சுட்டு இருக்க முடியாது. எக்ஸாம் சமயம் அவளை ஸ்கூலில் வச்சுட்டு இருக்க முடியாது. ஹாஃப் டேயில் தனியாக அவளை ஆட்டோ வச்சு அனுப்புறதெல்லாம் கஷ்டம். ஆனால் நாங்கள் கேம்பஸ்குள்ளேயே வந்ததுனால அவளை பற்றின கவலையே எனக்கு இல்லை. நான் பாட்டுக்கு 10th வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆண்டவர் எனக்கு ரொம்ப கிருபை செய்தார். அப்போது நம்ம யோசிக்கலாம், என்னங்க ஆண்டவர் இப்படி அப்படின்னு நம்ம நினச்சா அப்படி நம்ம யோசிக்கவே கூடாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், அந்த மாதிரி நான் நேரம் வரும்போதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீ துதிக்க ஆரம்பி, ஆண்டவர் ஒன்று ஆச்சரியமாக நடத்துவார் அப்படின்னு. அதே போல் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் துதிக்கும்போது அப்படியே மலை மாறி முன்னாடி நிற்கிறதெல்லாம் பனி போல் விலகி போகும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். ஆண்டவருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவ்வளோதானா? இனி யாரும் சாட்சி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நான் இந்த இடத்துல நான் நிற்பேனா இல்லையான்னு கூட நான் போன வருஷம் நான் சர்ச்சுக்கு வரலைங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலைங்க. ஆனாலும் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாங்க, நீ புது வருஷத்துக்கு கட்டாயம் நீ எங்கூட ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் வீட்டிலைங்க நான் வேலைக்கு போகிறது ஒரு கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் ஒரு 4 ஸ்கூலுக்கு போட்டு என்னை மன உளைச்சலுக்கு ரொம்ப ஆளாக்கிட்டாங்க. அந்த மன உளைச்சலில் நம்ம இந்த உயிர் வச்சுட்டு இருந்தால் தானே நம்ம வேலைக்கு போகணும், இறந்துட்டா கூட நம்மளுக்கு இந்த சூழ்நிலை இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் நான் நினச்சது உண்டு. பாப்பா சொன்னது போல் ஒவ்வொரு நேரமும் நாம் இந்த இடத்துல நிற்கிறது, நிர்மூலம் ஆகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. நான் சாகலாமான்னு நினைக்கும்போது கூட என் குட்டி பிள்ளை என்னுடைய மகன் விட்டுட்டு போனாலும் அவன் பெற்று விட்டுட்டு போன பிள்ளையோன்னு என் கூட இருக்குதுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை மூலிமா எனக்கு ஒவ்வொரு நாளும் நீ வாழணும், இந்த மகள் உன்னோடது, நீ பார்க்குற கடமைகள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவர் என்னுடைய ஆயுசு நாளை கூட்டி கொடுத்துருக்குறாங்க. இந்த 2025 இப்போ நான் கிளம்பி வரப்போ கூட எங்கள் ஊரில் பெரியவர் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இதன் மூலிமா நான் சர்ச்சுக்கு போகிறது கூட தடைபடுமான்னு நினச்சேன். ஆனாலும் கர்த்தர் அவங்கள நேரமாக எடுக்க வச்சு
நாங்கள் அந்த இடத்துல இருந்து கிருபையாக ஆண்டவருடைய கிருபையான ஆலயத்துக்கு நேரமே வர்றதுக்கு எனக்கு ஆண்டவர் அவருடைய மெகா பெரிய கிருபையினால் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இந்த இடத்துல நான் நிற்கிறதுன்னா ஆண்டவருடைய மகா பெரிய கிருபை. சிறு சாட்சியை சொல்ல இதுதான் இப்போ கடைசி சாட்சி. அதுக்கப்புறம் நம்ம முடித்ததுக்கப்புறம் இனி சாட்சி யாராச்சும் சொல்கிறவங்க சொல்லிக்கலாம். பிரதர் சொன்னோடனே நம்ம அடுத்த இதுக்கு கடந்து செல்வோம். ஆன் பண்ணிக்க மேலே மேலே. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லாவே எங்களை பார்த்துக்கிட்டாரு. பொய் சொல்லக்கூடாது. கஷ்டம் வரும், அது அப்படியே மாறிடு. அவர் எப்படி நம்ம தகப்பன் எப்படி பண்ணுவார், அடிப்பார், அவரை கொஞ்சுவார், கடைக்கு கூட்டிகிட்டு போவார், ஏதாவது வாங்கி தருவார், அப்புறமா சரியாயிரும்ல. அதே மாதிரி தான் நம்ம நேசிக்கிற தகப்பனும் அதே மாதிரி தான். அவர் ரொம்ப நல்லவர். இந்த அடுத்த 26 இன்னும் எல்லாம் மாற்றி போட்டுருவாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் மாற்றி போடுவார். எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லாத்தையும் மாற்றி போட்டு கர்த்தர் நம்ம கூட இருந்து வழி நடத்துவார் என்று இந்த சிறிய சாட்சி முடிச்சுக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அப்படி எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கிறது. நாம் புது வருஷத்துக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம். தேவன் நம்மளை புது வருஷத்துக்கு நம்மளை அழைத்து செல்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறப்போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லா சாட்சியிலையும் கேட்டால் எல்லாவரையும் ஆண்டவர் ஒரு விதத்தில் நடத்தி இருக்கிறாரு. பிரச்சனை ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி நிறைந்த இதயத்தோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு போதுமானவராகவே இருந்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. கொடான கொடி நன்றி, கொடான கொடி நன்றி ஆண்டவரே. ஓ, இதுவரைக்கும் எங்களை நடத்தினீரே ஆண்டவரே. குறைவில்லாமல் எங்களை வழிநடத்தி வருகிறீரே. அதற்காக இதுவரை நன்றி சொல்கிறே. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறே. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறே. அப்பா உமக்கு நன்றி. ராஜா சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எதிராய்
ஒரு அனாதையை போல நம்ம அழைத்து திரிந்த சூழ்நிலைகள் எல்லாம் இருந்துச்சு. ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நம்மளை பாதுகாத்து வந்தார். நமக்கு எதிராக நிறைய சூழ்ச்சிகள் சூழ்நிலைகள் வந்தது. அந்த நிலையிலெல்லாம் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? எந்த குறைவும் இல்லாமல் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார். நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தந்தார். நமக்கு வேண்டிய உணவு, உடை, நமக்கு வேண்டிய இடம் எல்லாவற்றையும் தந்த ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். எந்த குறையுமே இல்லை. நினச்சி பாருங்க, ஆண்டவர் கடந்த ஜனவரி மாதம் முதல் இந்த டிசம்பர் மாதம் வரை கண்ணின் கருவிழி போல நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? எந்த குறையுமே இல்லை, எந்த கஷ்டமே இல்லை. நிறைய நேரங்கள் பாடுகள் வந்தது போல காணப்பட்டது. ஆனால் ஆண்டவர் அவருடைய கரங்களில் நம்மளை ஏந்தி நடத்தினார் இல்லையா? நம்மளை சுமந்து வழி நடத்தினார் இல்லையா? ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு பார்க்குறோம்ப்பா. நாங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்கள் நினைச்சு பார்க்குறோம்ப்பா. அநேக பாடுகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்தது சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில. நாங்க சொல்லி முடியாத வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்ததப்பா. ஆண்டவரே, எங்களை நீங்க பாதுகாத்தீங்களேப்பா. எங்களை கைவிடாது பாதுகாத்தீங்களேப்பா. நன்றி செலுத்துகிறோம். நிறைய சூழ்நிலைகள் வந்ததப்பா. நிறைய சூழ்நிலைகள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. நீங்க மட்டும் இல்லைன்னாப்பா, நீங்க மாத்திரம் எங்களோடு இல்லாதிருந்திருந்தா நாங்க இந்த வேலையில மண்ணுக்கு மண்ணா மறைந்து போயிருப்போம். உடைய கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. எங்களை ஏந்தி சுமந்து பாதுகாத்து வந்தீரே அப்பா. நாங்க நன்றி செலுத்துகிறோம். உமது இரக்கத்தை நினைத்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா பாடுங்க. நீங்க மட்டும் இல்லை என்றால் எங்கோ நான் போயிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லை என்றால் எங்கோ நான் போயிருப்பேன். ஆமாப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்திருந்தா என்னைக்கோ நாங்க மண்ணுக்கு மண்ணா போயிருப்போம்ப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தாங்காதிருந்திருந்தா, உம்முடைய தயவு மாத்திரம் எங்க மேல இல்லாதிருந்திருந்தா சுவாமி, நாங்க என்னைக்கோ மண்ணுக்கு மண்ணாய் போயிருந்திருப்போம். உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே அப்பா. உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உம்முடைய தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் செஞ்சிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ளே போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் செஞ்சிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தும் போயிருப்பா. ஆமாப்பா, நீங்க மட்டும் இல்லாதிருந்திருந்தா நாங்க எங்கேயோ போயிருப்போம்ப்பா. நாங்க எப்படியோ வாழ்ந்திருப்போம். உங்களுடைய தயவு இல்லாதிருந்தா, உங்களுடைய வழிநடத்தல் இல்லாதிருந்திருந்தா நாங்க எங்கேயோ போயிருப்போம்ப்பா. ஒருவேளை இன்னைக்கு நாங்க மண்ணுக்குள்ள இருந்திருப்போம், மண்ணுக்குள்ள மண்ணா நாங்க இருந்திருப்போம். மக்களும் எங்களை மறந்து போயிருந்திருப்பாங்கப்பா. ஆனா நீங்க எங்களை மறவாத தெய்வமாய், எங்களை மறவாத தெய்வமாய் அப்பா, எங்களை மறவாத தெய்வமாய் அப்பா, எங்கள் மேல் நினைவாய் இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. எத்தனையோ நேரங்கள் அப்பா நாங்க மறந்து போயிருந்தோம். எங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாம் கண்ட போதப்பா உம்மை மறந்து நாங்க வெகு தூரம் போயிருந்தோம் அப்பா.
நீங்க எங்களை மறவாத தெய்வமாய், எங்களை மறவாத தெய்வமாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. இம்மானுவேலாய் நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்களப்பா. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எங்களை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை மறவாத தெய்வமே, எங்களை மறவாத தெய்வமே அப்பா. மனதார உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு மனதார நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நிறைய சூழ்நிலைகள்ல நாங்க உம்மை மறந்து உம்மை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தோம் அப்பா. அப்பா நீங்க மறவாத தெய்வமாய், எங்கள் மேல் நினைவுள்ளவராய் நீர் எங்களோடு கூட இருந்தீங்களப்பா. எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே அப்பா. எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திச்சீரே, எங்க வேண்டிய எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்தீரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா, நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி, நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்க கடந்து வந்த ஒரு ஒரு நேரங்களை நாங்க நினைவு கூறுகிறோம் அப்பா. நாங்க கண்ணீரின் பாதையில கடந்து வந்தோம், துயரத்தின் பாதையில நாங்க கடந்து வந்தோம் அப்பா, தோல்வியின் நேரத்துல நாங்க கடந்து வந்தோம் அப்பா. ஆண்டவரே, பயத்துல நிறைய நேரங்கள் அப்பா, நாங்க என்னது செய்வதென்று அறியாத சூழ்நிலைகள் நிறைய நேரங்கள் உண்டப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்தது அப்பா. நன்றி செலுத்துகிறோம். எங்களை வழி நடத்தி வந்தீரே அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வழி இதுவே, வழி இதுவே என்று சொல்லி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களை வழி நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி எங்களை ஆலோசனை சொல்லி வழி நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தினுடைய துவக்கத்திலிருந்து சுவாமி, இந்த 2025 கத்தாவே ஒரு ஒரு மாதமும், ஒரு ஒரு நாளும், ஒரு ஒரு நிமிடமும், ஒரு ஒரு நொடியும் கத்தாவே எங்களை நீங்க பாதுகாத்து வந்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். ஜனவரி மாதம் எங்களை பாதுகாத்தீரே, ஜனவரி மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் சந்திச்சீங்களே, எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீங்களே அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருஷத்தை நன்மையால முடிசூட்டுகிற தேவன் அப்பா, எங்களுடைய 2025 ஆண்டவரே 2025 நன்மையினால முடிசூட்டி நீங்க நன்றி செலுத்துறோம். பிப்ரவரி மாசத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். பிப்ரவரி மாசம் எல்லாம் எங்களோடு கூட இருந்தீங்க, நாங்க கடந்து வந்த ஒரு ஒரு நேரத்திலும் எங்களோடு கூட இருந்தீங்க அப்பா, நன்றி செலுத்துறோம். மார்ச்சுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். மார்ச் மாதம் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்தது, உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்தது, உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்தது அப்பா, அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஏப்ரல் மாதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். ஏப்ரல் மாதம் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உம்முடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உம்முடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மே மாதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். மே மாதம் எல்லாம் உம்முடைய கிருபை எங்களோடு
எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உடைய வழிநடத்தல், உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இவ்வளவுக்கெல்லாம் வறட்சி, இந்த தேசம் எல்லாம் வறட்சியா இருந்த போதும் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவரா இருந்தீங்க. அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஜூன் மாதம் எல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருந்தது. உடைய ஜூன் மாதம் எல்லாம் உடைய தயவு எங்களோடு இருந்தது அப்பா. உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதத்துக்காக நன்றி செலுத்துறோம். ஜூலை மாதம் எல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உடைய தயவு, உடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். ஆகஸ்ட் மாதம் எல்லாம் நம்முடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நன்றி செலுத்துறோம். எங்களுக்கு விடுதலை தந்தீரே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. கிருபை, உடைய பாதுகாப்பு, உடைய வழிநடத்தல் ஆகஸ்ட் மாதம் எல்லாம் இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். செப்டம்பர் மாதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். செப்டம்பர் மாதம் எல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருந்தது, உடைய தயவு எங்களோடு இருந்தது, உடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்தது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அக்டோபர் மாசத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த 10வது மாசத்துல உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உடைய தயவு எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உடைய பாதுகாப்பு, உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நவம்பர் மாதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். நவம்பர் மாதத்துல உடைய கிருபை, உடைய பாதுகாப்பு, உடைய தயவு, உடைய இரக்கம் எங்களோடு இருந்ததுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. டிசம்பர் மாதத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 11 மாதங்கள் எங்களோடு கொடுத்து இந்த 12வது மாதத்தை எங்களுக்கு காண கிருபை செஞ்சீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய உண்மைக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். உம்முடைய இரக்கத்துக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துறோம். இன்னைக்கு உண்மையுள்ளவராகவே இருந்தீங்க அப்பா. இந்த 12 மாதங்களும் அப்பா எங்களுக்கு நீங்க காண கிருபை செய்தீரே, நீங்க பாதுகாத்தீரே, எங்களை வழி நடத்தினீரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா இந்த புதிய வருடம் சரியா 12 மணி ஆகுது ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தை காண எங்களுக்கு கிருபை செஞ்சீரே. எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துவோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஹalleluya, கொடான கொடி நன்றி, கொடான 2026 எங்க எல்லாருக்கும் காண கிருபை செஞ்சீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். 2026 நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 2026 எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஆசீர்வாதம் எங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஹalleluya அப்பா. புதிய ஆண்டுக்காக, புதிய ஆண்டுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. இந்த புதிய வருடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய வருடத்துக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இந்த புதிய வருடத்தை, இந்த 2026 அப்பா உம்முடைய பாத தண்டையில நாங்க வைக்கிறோம் அப்பா. உம்முடைய பாத தண்டையில வைக்கிறோம். ஹalleluya. நாங்க வர எங்களுக்கு கிருபை செஞ்சீரே அப்பா. இந்த வருடத்தின் ஆரம்பத்தை உம்முடைய பாத தண்டையில நாங்க செலவழிக்க தேவன் எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல் ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்க ஒவ்வொருவர் மேலா இருப்பதாக என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க கூடி இருக்கிற ஒவ்வொருவர் மேலாகும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல் இறங்குவதாக அப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதாக. பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்குவீராக, எங்க ஒவ்வொருவர் மேல இறங்குவீராக. பரிசுத்த ஆவியானவரே இந்த இடத்தை ஆட்கொண்டது போல எங்க ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவரே ஆட்கொள்ளுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா.
உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தில் கர்த்தாவே இந்த வருடத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் சுவாமி. இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக, எந்த குறைவு இல்லாமல் கர்த்தாவே நன்மையை நாங்கள் காண தேவன் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு மாதத்தையும் உம்முடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒரு நாளையும் உம்முடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், ஒரு மாதத்தையும் உம்முடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய வழி நடத்தல் அப்பா எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே, நீர் எங்களை ஆட்கொள்வீராக அப்பா, எங்களை ஆட்கொள்வீராக. இந்த வருடம் எல்லாம் கர்த்தாவே உம்முடைய வழி நடத்தல் எங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். திரியேக தேவனே, எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எங்களுக்கு உண்டான யாவற்றையும் சுவாமி உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் படைக்கிறோம் அப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் படைக்கிறோம், உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் படைக்கிறோம்ப்பா. நாங்கள் ஒன்றும் இல்லையப்பா, எங்களை வெறுமையாக்குகிறோம். உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் வெறுமையாக்குகிறோம் சுவாமி. தேவன் ஆட்கொள்வீராக, தேவன் வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் வழி நடத்துங்க. மீதியான நேரம் எல்லாம் தேவனே நீர் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருங்க இயேசுவின் நாமத்தில் ஆமென். யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஒருவர் எல்லாரும் வாழ்த்திக்காங்க. ஒரு 2 minutes நம்ம எல்லாரும் ஒருத்தர் விஷ் பண்ணிக்கலாம். அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது
பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக எந்தன் களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமெடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப சமாதானம் புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஹalleluya ஹalleluya. புது ஆண்டுக்குள்ளாய் ஆண்டவர் நம்ம நுழைய தேவன் கிருபை செஞ்சுக்கிறார். புது நன்மையினால கிருபையினால ஆண்டவர் நம்மளை முடிச்சுட்டு வராக. ஆமென்.